ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் வச்சு வெஜிடபிள் ரைஸ் கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம், இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லாவே காஞ்சி வரட்டும். நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த டைமில் 3 பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து இதே போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். அது வரலாம் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு இடித்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3 பச்சை மிளகான்னு சேர்த்துக்கிட்டேன். 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 4 தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். மீதி 1 தக்காளியை அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு இருக்கும். அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லாவே வதங்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இதே போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். 1/4 கிலோ அளவு பீன்ஸ் எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீட்டு வாக்கில் அதையுமே உள்ளார சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இதே போல் துண்டு துண்டாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிளையும் உள்ளார சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் 1 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே போல் தான் இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப் அளவுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்து வச்சதால் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி போட்ட பிறகும் செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு முடிக்கிறேன், இருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். காய் நல்லா வெந்து வரும். அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஏதாவது ஒரு காய் எடுத்து அழுத்தி பாருங்கள். வெந்துட்டு இருந்தால் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லாவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ரொம்பவே வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இந்த டைம்லேயும் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். இதே போல் வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டு ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஓரங்கள்லேருந்து இதே போல் தான் எடுத்து விடணும். ஓரளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்பவே ஹையில் வச்சோம்னாலும் தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகிட்டு வேகாமல் இருக்கும் அரிசி. மறுபடியும் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு தம் போட்டு விட்டுடலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து இந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றோன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணினா வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கலர்ஃபுல் வெஜிடபிள் ரைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.